வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல துணை நடிகர் திடீரென சாலை விபத்தில் சிக்கி பரிதாபமாக துடிதுடித்து மரணமடைந்த செய்தி ஒட்டுமொத்த குடும்பத்தினரையுமே உலுக்கியிருக்கிறது. நிறைய ரசிகர்கள் பிரபலங்கள் தங்களுடைய இரங்கல் செய்தினையை சோசியல் மீடியா வாயிலாக தெரிவித்துட்டு வருகிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இவருடைய மரணம் சினிமா துறை மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த பிரபல நடிகர், அவர் எப்படி சாலை விபத்தில் இறந்து போனார், அவருடைய மருத்துவ அறிக்கை இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சுமலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல துணை நடிகர் ராஜ் அவர்கள் திடீரென சாலை விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. ரசிகர்கள் இணையதளத்தின் வாயிலாக இரங்கல் செய்தினை வெளியிட்டு வருகிறாங்க. தொடர்ந்து சினிமா துறையில் வரிசையாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையுமே அதிர்ச்சி அடை வைத்துள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த 21 வயதிலிருந்து 50 வயதுக்கு உட்பட்ட இளம் வயது நடிகர்கள் நடிகைகள் மரணம் அடைந்து போகிறாங்க. இது சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்களையும் பிரபலங்களையும் உலுக்கி வருகிறது. இப்போது பார்த்தீங்கன்னா துணை நடிகருடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறையுமே அவங்க குடும்பத்தையுமே ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஒரு கோர சம்பவம் நடந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நடிகர் ராஜ் அவர்கள் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பேட்டை குளத்தைச் சேர்ந்த மசானம் மகன்ராஜ் 45 வயதாகிறது. கிராக்கி விதி எண் 3 உயிர் மூச்சு உள்ளிட்ட திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாரு. அவரது மனைவி ஜாய்ஸ் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தம்பதிக்கு ரூபன் ராட் டைட்டிஸ் மேத்யூ என்ற 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ராஜ் குடும்பத்தின் தூத்துக்குடி கேடிசி நகரில் வசித்து வந்தார். நேற்று மாலை அவர் தூத்துக்குடியிலிருந்து புதிய மாத்தூர் வழியாக ஒசானுத்தூர் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது செவல்குளம் அருகே கட்டுப்பாடு இழந்து கீழே விழுந்திருக்கிறாரு. அப்போது சாலையில் இருந்த கல் மீது மோதியதால் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போயிருக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அங்குள்ள அக்கம் பக்கத்தினர் தகவல் அறிந்து ஒட்டப்பிடாரம் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு பால்யோஸ்தாசன் தலைமையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாரு. இந்த விபத்து குறித்து ஒட்டப்பிடாரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. இவருடைய மரணம் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே சாலை மறியல் பண்ணியிருக்கிறாங்க. உடனடியாக எந்த ஒரு தாமதம் இல்லாமல் எங்களுடைய நண்பருடைய உடலை பிரேத பரிசோதனை பண்ணி கொடுக்கும்னு அவங்க பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி சோசியல் மீடியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.